ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா கலெக்ஷன். இன்றைக்கி கிருபா கலெக்ஷனில் நம்ம குக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? கனவா எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். கனவா ஏற்கனவே நிறைய மாடலில் செஞ்சாச்சு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற கனவா வந்து உப்பு கறி வைக்க போகிறோம். சரியா? கனவா உப்பு கறி. சரியா? உப்பு கறின்னு சொல்கிறது வந்து வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே தேவையில்லை. கருவாப்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அது கூட வந்து காரத்துக்கு நம்ம வத்தல் சேர்த்துக்க போகிறோம். அது கூட நம்ம வந்து கழுவி வச்சுருக்க கனவா அவ்வளோதான். இந்த 4 பொருள் தான் தேவை நம்மளுக்கு. ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஓகேவா? இது நீங்கள் வந்து இதுவரை செய்யலைன்னா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கனவாவில் ரொம்ப எனர்ஜி இருக்குது. மீன்லேயே ரொம்ப நல்லது கனவான்னு சொல்லியிருக்கிறேன். எல்லா மீனும் நல்லது தான், கனவா ரொம்ப நல்லது. கனவா கிடைச்சா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம சட்டி வச்சாச்சு, பாத்திரம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. பாத்திரத்தை வச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா கடுகு போட்டாச்சு. பெரும்பாலும் சமையலுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி லீஃப் யூஸ் பண்ணுங்கள். என்னோடய சமையலில் கறி லீஃப் இல்லாத குக்கிங்கே இருக்காது. கறி லீஃப் வந்து நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் சேர்த்து யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு 2 கொத்தாவது நான் கருவேப்பிலை வந்து அப்படியே சேர்த்து தனியாக சாப்பிட மாட்டேன். சாப்பாடோட தனியாக கருவேப்பிலை எடுத்து லாஸ்ட்டு ஒரு வாய் கருவேப்பிலை அப்படி மென்று சாப்பிடுவேன். கருவேப்பிலை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் கருவேப்பிலை ஹேருக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் வத்தல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க கனவாவை சேர்த்துக்க போகிறோம். கனவா சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம இதை நல்லா மூடி போட்டு முடிக்க போகிறோம். நானே வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கிண்டியாச்சு. நம்ம வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடி விட்டுக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம ஊற்ற கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆயிலே போதும். தண்ணி இதிலே நல்லா வேகும்போது தண்ணி அப்படியே இதிலே உருவாகும். சரியா? அதனால் இதில் இருக்க தண்ணியே நமக்கு போதுமானது. இது அப்படியே எல்லாம் மூடி போட்டு மூடிடுங்க. இது பாருங்கள், நல்லா தலைன்னு தண்ணி விட்டு கொதிக்குது, வேகுது. நான் தண்ணி வந்து சேர்க்கலை. லாஸ்ட்டாக இப்போ வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கனவு வந்து ரொம்ப வாய்வு. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறக்காமல் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கோன்னா எண்ணெய் வதக்கும் போது மறந்துட்டேன். ஆனால் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாய்வு ரொம்ப அதிகமான வாய்வு தன்மை உள்ளது. அதனால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இது வராமல் இருக்குது, வாய்வு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா போட்டு ஒரு சின்ன மூடி போட்டு நல்லா மூடி விட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். கனவா வந்து கண்டிப்பாக மீன் வகைகள் எல்லாமே நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்காக நம்ம ரொம்ப இல்லை ஹேர் லாஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறவங்க நிறைய அயன் இருக்கிற இது கீரை வகைகள் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து முருங்கைக்கீரை பேக் போடுங்க, முருங்கைக்கீரை ஜூஸ் குடிங்க, பீட்ரூட் ஜூஸ் குடிங்க, தேங்காவை சேர்த்து வச்சு அரைச்சி ஜூஸ் குடிங்க. இந்த மாதிரி சின்னது நம்ம ஹேருக்காக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. அது ஹேருக்கும் நல்லது, நம்மளுடைய பாடிக்கும் நல்லது, நம்மளுடைய பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும். அதேமாதிரி கருவேப்பிலை மோர் ஜூஸ் குடிக்கலாம். அது போக நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத் மட்டும் இல்லை, நம்ம பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. ஹேரை வந்து நல்லா அடிக்கடி வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஹேர் நல்லா க்ரோ ஆகும். ஓகேவா? இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி எந்த அளவுக்கு நல்லா இதாகிடுச்சு பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை, நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றிடுச்சு. சூப்பராக கனவாகவும் சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோ. இந்த நேரத்தில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக சேருங்க. உப்பு ரொம்ப சேர்த்துறாதுங்க. தேவைக்கேற்றபடி காரத்துக்கு வத்தலும் தேவைக்கேற்றபடி உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனல் டச் வந்து கொஞ்சமாக மேலே வந்து மல்லியலை தூவி அவ்வளோதான் இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும். ஒரு பொருளுமே கிடையாது. ரொம்ப வெறும் ஈஸியான மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே இதேமாரி மெத்தடில் நம்ம வந்து மட்டன் சிக்கன்லாம் செய்வோம். கனவா செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே விதமாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நமக்கு பிடிக்காது. மாறி வேறு மாதிரி செய்யும்போது அது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கனவா உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.